டிடிவி தினகரன் அவர்கள் வெளியிட்ட அவர் பேட்டியில பேசின இந்த விஷயம் எல்லாருமே வந்து தொண்டர்கள்லாம் ஆர்வமா என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசையில வெயிட் பண்ற ஒரு விஷயமா மாறுச்சு. அப்படி என்ன அவர் பேசினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மாவின் தொண்டர்கள் எல்லாரும் ஒரே விதமான ஒரே கூட்டணியில சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவிட்டிருக்காரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அதிமுகவினர் எல்லாரும் சேர்ந்து அப்பாடா நம்மளுடைய பிரிஞ்சு போன எல்லாருமே சேர்ந்து திரும்பவும் ஒன்னா சேர போறாங்களா, அப்போ பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே இவங்க ரெண்டு பேரும் தான் அலையன்ஸ், அதாவது கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனா இதுலயே ஏடிஎம்கேலயே பல விரிசல்கள், இவங்க முக்கியமான தலைவர்கள் நீ போ நான் போ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா, சாரி ரெண்டு பேர் கிடையாது, யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் அப்படின்னு முக்கிய புள்ளிகள் எல்லாமே தனித்தனியா போயிட்டாங்க. சோ இந்த விஷயத்த வந்து ரொம்ப டெப்தா பேசுறதுக்கு முன்னாடி குட்டியா வந்து ஒரு பிளாஷ்பேக் போலாம். சோ அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு உயிரோட இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா முழுக்க அவங்களுடைய கட்டமைப்புல மட்டும் தான் கட்சி அமைஞ்சிட்டு இருந்துச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, நீ உட்கார, நீ நில்ல, நீ போ அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அது டோட்டலா இப்படின்றதுக்குள்ள அங்க நடக்கும், நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு என்ன சொல்றது கட்டளையோட அங்க நடந்துச்சு. கரெக்டா இந்த மாதிரி சீரியஸா இருந்த அந்த கட்சிக்குள்ள ஜெயலலிதா அம்மா இறந்து அந்த நொடி இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் இந்த கட்சி உனக்கா எனக்கா, யார் இதுல இருக்கணும், யார் தலைமை பொறுப்புல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல இருந்தே பல பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து சூடு பிடிச்சு எரிய ஆரம்பிச்சுது. அதுல ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்போ இந்த கட்சி அதாவது அதிமுக என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கு கொஞ்சம் வசமாகுது. சோ இதுக்கப்புறம் நம்ம தான் இந்த கட்சியை வந்து கட்டுக்கோப்போடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் அவர்கள் அந்த கட்சியில நம்ம தான் அப்படின்னு சொல்லி டான் நின்னுட்டாரு. அவர் வந்து ஒரு தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மீதம் இருக்கிற புள்ளிகளுக்கு ஒரு மாதிரி இருக்குமா இல்லையா, சோ அவங்க என்ன பண்றாங்க, அதுல நான் முன்னாடி சொன்ன மாதிரி சசிகலா விலகிடுறாங்க, வெளியில வராங்க. டிடிவி தினகரன் வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் வெளியில போயிடணும், இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, நம்ம வேற கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு போறாரு. லைக் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் வெளியே போறாரு. சோ இந்த மாதிரி இவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி நான் சொல்லியிருந்த மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வந்துட்டு ஒரு கட்சி தொடங்குறாரு. அதுக்கான என்ன வேலைப்பாடுகள் என்ன பண்ணணும் அப்படிங்கறதுல முக்கியமா எல்லா சீரியஸான கண்டிஷன்ஸும் அவர் அப்ளை பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு, அதிமுக உரிமை குழு மீட்பு அப்படின்னு சொல்லிட்டு மீட்பு குழு சம்திங் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு தனி குழு ஒரு டீமா அமைச்சு அதுல வந்து அவர் ஒரு தலைமை தாங்கி அந்த ஒரு பொறுப்புல அவரு அப்படியே போயிட்டாரு. சசிகலாவுக்கு முழுக்க பாத்தீங்க அப்படின்னா அதிமுக பக்கம் வந்துடணும் அப்படிங்கறது ஆசை, அண்ட் மீதம் இருக்கிறவங்களையும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு வந்துடணும், நம்ம தலைமையில உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஆசையும் அவங்களுக்கு இருக்கு. ட்ரை பண்ணாங்க, முடியல. சோ இந்த மாதிரி ஒருத்தவங்களும் ஒரு பக்கம் வந்து வெவ்வேறு விதமான ஒரு அசம்ஷனோடையும் ஒரு வேலைப்பாடுகளோடையும் அவங்க இருந்தாங்க. பட் செயல்பாடு அப்படின்னு நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அண்ட் இந்த மாதிரி இருந்தவங்க இது வந்து பிளாஷ்பேக். இப்படி இருந்தவங்க என்ன ஆகுது அப்படின்னும் போது ஐ திங்க் 2019 நினைக்கிறேன், அந்த வருஷம் என்ன ஆகுது அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்ன பண்றாங்க, நீங்க வந்து கட்சி ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க, யார டிடிவி தினகரனை நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிவா பிளான் பண்ணிக்கோங்க. எங்களுடைய அதாவது நம்ம கட்சியினுடைய கொடியையோ இல்ல ரெட்டை இலையையோ இல்ல அம்மாவுடைய புகைப்படத்தையோ எங்கேயும் நீங்க யூஸ் பண்ணவே கூடாது, பண்ணீங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதே வேற அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டாங்க. நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போன தினகரன் அவர்கள் என்ன பண்றாரு, இவங்களுடைய கட்சி மாதிரியே ஒரு கொடியை அவர் ரெடி பண்ணிடுறாரு. இதனால 2019 ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்றாங்க, இந்த மாதிரி அவர் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி அவர்களும் பன்னீர்செல்வம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. சோ கோர்ட்ல வந்து வருது, நிறைய நடந்துட்டு இருக்கு. இதுக்குள்ள வரணும் வாக்கு இப்படி சொல்லிட்டு வழக்கெல்லாம் போய்கிட்டு தாங்க இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தது. சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா இல்ல இது வந்து செல்லுபடி ஆகுமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் வந்து டிடிவி மேல இருந்த அந்த ஒரு வழக்கு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா வாபஸ் வாங்கிடுறாரு. இந்த ஒரு விஷயமும் திரும்ப சமீபத்துல டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பேட்டியில அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே அம்மா வழியில இருக்கிறோம் அப்படின்னும் போது எல்லாரும் திரும்பவும் ஒரே வழியில டிராவல் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு நல்லது. பிகாஸ் அவர் சொல்ற விஷயம் என்ன ஏன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு இலக்கு டிஎம்கேவை வந்து முறியடிக்கணும் அப்படிங்கிறது தான். அவங்கள தூக்கி நம்ம வெளியே வீசணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய லட்சியத்தை நம்ம வந்து கரெக்டா நிறைவேற்றணும் அப்படிங்கறது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாரு. அதுக்கும் முன்னாடி அமித்ஷாவுக்கும் ஒரு பெரிய பங்கு இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தொண்டர்கள் வந்து அதாவது தலைவர்கள் வந்து வெவ்வேறு விதத்துல பயணம் பண்ணிருக்கலாம், உங்களுக்கு வேறுபாடுகள் பல இருக்கலாம், ஆனா ஒரு கொள்கைக்காக நம்மளுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஒரு லட்சியம் இருக்கும்போது அதை நோக்கி நீங்க எல்லாரும் ஒன்னா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் ஒரு பாசத்தோடையும் அவர் அட்வைஸ் நிறைய பண்ணியிருக்காரு. இதனுடைய ஒரு இம்பாக்ட் தான் இது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. எனிவே இப்போ தொண்டர்களும் வந்து சேர்ந்துருவாங்க எல்லாரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.
வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு பாயிண்டா இருக்கும். ஸோ ஓகே தான், இவங்க சேர்ந்தாங்கன்னா மேபி அவங்களுடைய ஒரு கோல் வந்து டிஎம்கே வீழ்த்தணும் அப்படிங்கிறதுனா எல்லாரும் சேர்ந்ததான் முடியும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூஸ் பத்தி அப்படிங்கிறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு திரும்பவும் சிஎம் பொசிஷன் எடுத்துப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேற கட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாட் எவர் இட் மேபி, ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ்.